நமஸ்காரம். 2025ஆம் வருட ஆகஸ்ட் மாத துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுற மாதம். இதனால இந்த ஆகஸ்ட் மாதம் பூர்வ புண்ணியத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய 9ஆம் வீட்டில் பிரகஸ்பதி ஒரு வருட காலமாக அங்கதான் இருக்க போறாரு. 10ஆவதுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அங்கேயே, சுக்கிரனும் அங்கேயே, இந்த மாதிரி நிறைய சுப கிரகங்கள் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காங்கன்றதுனால இந்த மாதம் ரொம்ப ஆக்டிவாவே இருக்கு அந்த ஒரு பர்பஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசா பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைமைகள் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மிதுனத்தில் சுக்ரன், குரு, புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது. சூரிய பகவான் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறமா சிம்மத்திற்கு வரார். அடுத்தது கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரர். இது இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலைமைகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பூர்வ புண்ணிய பாவத்தில் நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 9ஆம் அதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக துலாமுக்கு பார்க்கப்படுற புத பகவானும் ஒரு நல்ல கைடன்ஸ் நமக்கு எப்பவும் வரணுன்றதுனால இருக்கக்கூடிய பிரகஸ்பதி பகவானும் அதே இடத்துல இருக்காங்க அப்படின்றதுனால இந்த மாதம் நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுகள், இல்லை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீங்க உங்களுடைய பற்று அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப அதீதமான முறையில் இருக்கும். நிறைய பேருக்கு தானம் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்ல நல்ல கைடன்ஸை வந்து நீங்க கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதம் நீங்க நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடிய மாதமாக பார்க்கப்படுறது. அதனால் அவசியமா எல்லாரும் நிறைய தானங்கள் தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிள். காரணம் என்ன அப்படின்னா, 10ஆம் வீட்டில் சூரியன், அதாவது உத்தியோகம் கிடைக்கல, இல்லை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்திரமான உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைனா நீங்க பார்க்குற வேலையில உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இதுல எனக்கு எப்போ ப்ரமோஷன் வரும், நமக்கு எப்போ வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வரும், இந்த மாதிரியான யோசனையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த எல்லா ஆசைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுறது. அதனால நீங்க வந்து தைரியமா இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து வேலையில் இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் நிவர்த்தி ஆகி வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது எட்டி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது. நிறைய புண்ணியங்களை செய்யுங்க. அதே மாதிரி நிறைய குருமார்கள், நிறைய ஆச்சாரியர்கள், நிறைய மடத்துக்கு நிறைய முனிவர்கள் இருக்கு, சித்தர்கள் கோவில், சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதம் நீங்க அதிகமா பண்ண 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 உங்களுக்கு அவங்களுடைய பிளெஸிங்ஸ்னால ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்க்கப்படுறது. ஸோ இது ஒரு முக்கியமான பிரதானமான விஷயம்ன்றதுனால நான் ஃபர்ஸ்டே வந்து உத்தியோகத்தை பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது பொதுவான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நம்மளுடைய 5ஆம் வீட்டில் ராகு, இந்த ராகு, கேது, சனீஸ்வரர், பிரகஸ்பதி இவங்க எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்டா வருட கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ அந்த பயிற்சி ஆகும்போதோ இல்லை பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியோ அதோடைய பலன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்ற கிரகங்களுடைய பார்வை இல்லை மற்ற கிரகங்கள் அந்த கிரகத்தோட சேரும் போது அதோடைய ஆக்டிவேஷன் பயங்கரமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ராகுக்கு பெரிய அளவில் எதுவும் பிரச்சனை இல்லை, ராகுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 6ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ பொதுவாகவே இந்த 2.5 வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நிறைய கடன் வாங்குற சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். இல்லைன்னா வந்து அதிகமாக வந்து சின்ன சின்ன அடி வந்து படும், அதிகமாக படும். வாரம் வாரம் எங்கேயாவது கால் முட்டியோ இல்லைன்னா கை முட்டிலையோ இல்லைன்னா வந்து தோல்லையோ கழுத்துலையோ, முக்கியமாக பாதத்தில் சனீஸ்வரர் அங்கே இருக்காருன்றதுனால நிறைய வந்து காலில் அடிப்படும். இந்த 2.5 வருஷம் அப்படிதான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது. அடுத்தது 9ஆம் வீட்டில் நான் இந்த ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அடுத்தது வந்து பிரகஸ்பதி பகவான், 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், இவங்க எல்லாருமே அந்த 9ஆம் வீட்டில் இருக்காங்கன்றதுனால உங்களுடைய அப்பாவின் வழியினால் ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நாளைக்கு அது இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு வந்து அது நிச்சயமா வந்து சேரும். அதனால நீங்க உங்களுடைய அப்பாவை
அப்பா மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க இனிமே வந்து இந்த மாதம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதாவது இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பீங்க, வந்திருக்கலாம், இல்ல வராம இருந்திருக்கலாம். ஒருவேளை வராத பட்சத்தில் இந்த மாதம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களை தேடி நிச்சயமா வந்து சேரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு ஒண்ணு. அடுத்தது அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னா அந்த உடம்புக்கு இருக்கிற வியாதிங்கிறது இந்த மாதம் வந்து சரியா போயிடும். அப்பா வந்து கொஞ்சம் பிரிஸ்காவே இருப்பாரு இந்த மாதத்துல இருந்து. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ். ஸோ நிறைய குருமார்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓஹோன்னு இருப்பேன். ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதோடைய ஃபுல் எஃபெக்ட் இது வரைக்கும் நீங்க அனுபவிச்சது இல்லை அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க வந்து நிச்சயமா அனுபவிப்பீங்க. ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுறது. அடுத்தது 10ஆம் வீட்டில் சூரியன். உத்தியோகத்துல நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இந்த கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கு சான்சஸ் ரொம்ப அதீதமான முறையில் இருக்கு. 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்குன்றது பெரிய விஷயம். இதுல இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறமா கரெக்டா 10ஆம் வீட்டுல இருந்து நம்மளுடைய 11ஆம் வீட்டுக்கு அவருடைய சொந்த வீட்டுக்கே அவர் வராருன்றதுனால இந்த வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், வேலையில ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆக்டிவா இருக்குன்றதுனால நீங்க ரொம்ப தைரியமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்க்கப்படுறது. அடுத்தது 12ஆம் வீட்டில் செவ்வாய் 2ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். அதாவது குடும்பஸ்தானம், கலத்திர ஸ்தானாதிபதியாக பார்க்கப்படுற செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் அப்படின்றதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னால சில மனோ சங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏற்படலாம். அதனால ரொம்ப உஷாரா இருந்துக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுவே இந்த மாதம் வந்து பொது பலனாக பார்க்கப்படுறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கு. ஏன்னா கல்விக்காரகனாக புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா அவருடைய சொந்த வீட்டில் இருக்காரு. அவருடைய இடத்துல இருந்து 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவருடைய வீட்டிலே இருக்காருன்றதுனால படிப்புல நல்ல கான்சென்ட்ரேஷனோட இருப்பீங்க. ஸோ படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது. அடுத்தது குழந்தை 5ஆம் அதிபதி சனீஸ்வரர் 6ஆம் வீட்டில். இந்த 2.5 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் குருவுடைய அனுகிரகத்துல குருவிலிருந்து 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் கரெக்டா குரு கூடயே சேர்றாரு. அது 9ஆம் வீட்டுல சேர்றாரு. அது குருக்கு ரொம்ப உத்தமஸ்தானம். அந்த இடத்துல சேர்றாரு அப்படின்றதுனால இந்த மாதம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை நிற்கும். ஸோ குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதனால எல்லாருமே தைரியமா இருங்கோ. எல்லாருமே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை இருக்கும். மற்றபடி அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான நாள்ல இந்த மாதிரியான மாதங்கள்ல உங்களுக்கு எல்லாமே வந்து அனுகூலியமா இருக்குன்றதுனால நீங்க தைரியமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த மாதம் திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். காரணம் 7ஆம் அதிபதியாக பார்க்கப்படுற செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறைவு அப்படின்றதுனால. அதனால அந்த மறைவு ஸ்தானத்துல இருக்குன்றதுனால நீங்க வந்து பார்க்காம இருக்கணும். வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாசம் நிப்பாட்டணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து அதை பார்த்துக்க தேடிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதம்ங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அடுத்தது இந்த மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்க வந்து வெளியே வரணும், உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபேவரபிளா நடக்கணும் அப்படின்னா இந்த மாதம் நான் வந்து ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமநாத சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். காரணம் 9ஆம் வீடுங்கிறது வந்து பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா, ஆன்மீக ஸ்தானம் சொல்லுவா. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பிரசித்தியா பார்க்கப்படுற இடம் ராமேஸ்வரம் தான். ஸோ நீங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதம் போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே கொஞ்சம் இதுலேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்து நீங்கள் வந்து சுபிக்ஷமாக இருப்பீங்க அப்படின்னு வந்து தெய்வ சங்கல்பம். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக ரீதியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அவசியமாக இங்கே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பேஸில் வந்து எங்ககிட்ட பார்க்கலாம். ஸோ எங்களால் முடிந்த சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து பிரச்சனையை சொல்லி பரிகாரத்தை சொல்லி உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நானும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.